நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் 86. விளையாட்டு போட்டி துவங்குவதாக அறிவிப்பினை ஒளிபெருக்கியில் கூற நடைபெறும் இடத்தில் வேடிக்கை பார்க்க கூட்டமே கூடியது. அப்போது யாழ்மதியும் இளையராணி இருவருமே தன் குடும்பத்தினரோடு வந்திருந்தனர். கையில் குழந்தையோடு ஓரமாக முன்னே நின்றவளின் அருகில் வந்தாள் யாழ்மதி. என்ன இளையாமதினி, உங்க நாத்தனார காணோம்? இப்ப எது கவலை கேக்குற? யாரோ வரும்போது பேச்சு கொடுத்தாங்க, அத்தையும் அவளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ எதுக்கு கேக்குற? சும்மாதான் தனியா நின்னுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் வந்தேன். அப்புறம் மதினி, நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோமா? நினைச்சேன்டி, நீ என்கிட்ட வந்து நிக்கும் போதே. என்னடி சொல்லு. வெரி சிம்பிள். இப்ப நடக்க போற எல்லா போட்டியிலையும் மச்சானையும் மாப்பிளையும் ஒன்னா இறக்கி மோத விடணும். ஏற்கனவே ஆகாம இருக்கு, இப்ப தான் சேர்ந்திருக்காங்க. இதுல வேற அடி. ஏண்டி உனக்கு பொறுக்கலையா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது எப்படி நான் நம்ப? சும்மா சீண்டி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்னமோ போ. சரி, இதுல நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் எப்ப உன் அண்ணனை உள்ள விளையாட அனுப்புறனோ அப்ப நீ ஏன் அண்ணனை அனுப்பிடு. ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் ராசியா இருந்தா ஒன்னாய விளையாடுவாங்க. இங்க மொட்டமான யோசனை, பொடி அங்கிட்டு கூட. அதே நேரம் அவளின் மாமியாரும் நாத்தனாரும் வர முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு விலகி சென்றாள் யாழ்மதி. முதலில் ஆரம்ப போட்டியாக வழுக்குமரம் ஏறும் போட்டி வைக்க ஒவ்வொருத்தராக ஏறி தோற்று போக இலா செல்ல நினைக்கும் போதெல்லாம் யாழ்மதி தடுத்து வைத்துக் கொண்டே இருந்தாள். இளையராணி யோகமித்திரனை அனுப்ப போ போ, இப்ப போ, சீக்கிரம் போ என வேகமாக கூறி யாழ்மதியும் உள்ளே தள்ளிவிட்டாள். எதுக்கடி தள்ளி விடுற? புலம்பலோடு இளந்திரையன் வந்து நிற்க சரியாக யோகமித்திரனும் வந்து நின்றான். சரி, யதார்த்தமாக நடந்தது போல என நினைத்து விளையாடி இலாவின் வழி நடத்துதலில் யோகமித்திரன் வெற்றியடைய, அதன்பின் கபடி போட்டியிலும் இலாவின் ஊரார் என்று மாறி மாறி சமமாக வெற்றி கொண்டனர். இப்போது கம்பு சண்டை போட்டி, அதிலும் இருவருமே எதிராக வந்து நிற்க அப்போதுதான் யோசித்தனர் ஆடவர்கள் இருவரும். என்னடா இது, எப்படி நம்மளே மோதுறோம்? எவனு வேணும்னே மாட்டி விட்டு சதி செய்றாங்களோ நினைத்து கொண்டு திரும்பி காண விலைகளில் விழுந்தது மனைவிமார்கள். மச்சான், மாப்பிள்ள இருவரும் மாறி மாறி அழைக்க, புரிஞ்சதா? நல்லாவே புரிஞ்சதுடா. அப்ப ஓகே, வா மோதி பார்த்துருவோம் என்று இருவரும் கம்பு சண்டை போட ஆரம்பிக்க ஆர்வமாக கண்டனர். இருவரும் சமமாக திறமை கொண்டவர்களாக கம்பு சுற்றி கொண்டிருக்க எப்படி இதுக்கு ரெண்டு பேரும் கத்துக்கிட்டாங்க என்ற யோசனையில் இருந்தனர் மனைவிகள். நேரமும் சென்று கொண்டே இருக்க, ஏப்பா என்னப்பா, யாராவது ஜெயிக்கிற வழிய பாருங்க ஒளிபெருக்கியில் கூற அப்போது இருவரும் சுற்றி கொண்டுதான் இருந்தனர். சிறிது நேரம் செல்ல, மாப்பிள்ள போதும்டா. ஆமா மச்சான் போதும், முடியல என்றான். பின் இருவருமே ஒரே போல் கம்பினை குறுக்காக வைத்து எதிர்த்து நிற்பது போல் அப்படியே நின்றுவிட இருவருமே திறமைசாலிகள் என கூறிவிட்டனர். இளையராணி யாழ்மதி இருவருக்குமே தங்களின் கணவன்களை முறைப்போடு கண்டனர். நேரமாகிவிட்டதால் மற்ற போட்டிகள் நாளை மாலை என கூறிவிட இருள் சூழம் நேரம் அனைவரும் வீட்டுக்கு கிளம்பினர். இரவு இளையராணி குழந்தைக்கு பசியாற்று தட்டி கொடுத்து உறங்க வைத்துக் கொண்டிருக்க அருகில் படுத்திருந்தவனோ அவளை மட்டுமே கண்டவாறு இருந்தான். நேரம் சென்று உறங்க வைத்து தொட்டிலில் விட்டு படுக்கையில் அமர மனைவியின் மடையில் தலை சாய்ந்து கொண்டான். நினைச்சேன் இவ்வளவு நேரம் என்னையே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மெத்த தலையன எல்லாத்தையும் விட இதுதான் சுகமா இருக்கு. நிமிர்ந்து அவள் முகம் கண்டு கூறவே, எனக்கு தானே வலிக்குது, உங்களுக்கு என்ன, எழுந்திருங்க அதட்டலாக கூறி எழுப்ப முயற்சிக்க இன்னும் அழுத்தமாக அவளுக்குள் புதைந்தான். என்னங்க சினுங்கவே, இன்னைக்கு என்ன விளையாட்டு அது? ஒண்ணும் இல்ல, எனக்கு என் புருஷன் வீரனா திறமையானவனா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அவளும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க என்ன திட்டினதுக்கு இன்னும் மனசுல இருக்கத்தான் செய்யுது அந்த வார்த்தைகள் எல்லாம். இன்னைக்கு பாட்டிய பார்த்தது மாதிரி எனக்கு வேற ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அதனால அன்னைக்கு பண்ண தப்புக்கு பிராய்ச்சிட்டம் தேடணும். நினைச்சா நாளைக்கு நீங்க தான் எல்லா போட்டியிலுமே ஜெயிக்கணும். சும்மா இன்னைக்கு மாதிரி பிளான் போட்டு ஒற்றுமையை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, சரியா? மிரட்டவே, சரிங்க அம்மண்ணி, நீங்க சொன்னது மாதிரியே செஞ்சிடலாம். நான் இதுல ஜெயிச்சிட்டா அம்மனி என்ன சிறப்பா கவனிக்கணும் மையலோடு கூறி நெருங்கவே
பட்டன கன்னத்தில் செல்லமாக அடித்தாள். பின் மனைவியை அழைத்துக் கொண்டு விடுவிளக்கினை போட்டு நித்திரை கொள்ள ஆரம்பித்தான். அதே போல் இங்கே இலா கேட்க, யாழ்மதியோ, ஆமா என்னோட பிளான் தான், பரவாயில்ல ஒற்றுமையா தான் இருக்கீங்க, ஆனா நாளைக்கு நடக்க போற போட்டியில நீதான் ஜெயிக்கணுமாமா, பாசத்தை காட்டுறேன்னு விட்டு கொடுத்த நான் கொலகாரி ஆயிருவேன். விரல் நீட்டி எச்சரிக்கையாய் கூற, இருடி இன்னும் 2 நாள் தானே, அப்புறம் இருக்கு உனக்கு, கவனிச்சுக்கிறேன். உள்ளம் முழுவதும் காதல் நிறைந்திருக்க மோகன புன்னகையோடு கூறினான். இரவில் அந்த வீரே அஸ்மதியாக இருக்க மொட்டை மாடியில் தமிழ்ச்செல்வி தனிமையில் நின்றிருந்தாள். அவள் எதிர்பாராத தருணம் என்றால் நேற்று திடீரென ஆதிரன் வந்தது. மனதிற்குள்ளோ அவனை கண்ட நொடி அத்தனை தித்திப்பு. தனக்காக வந்தானா? தான் கூறிய வார்த்தைகளுக்காகத்தான் வந்தானா? மனமோ அலையலையாய் துடித்து பாய இருவருக்கும் பேசுவதற்கான நேரம்தான் அமையவில்லை. வானில் தெரியும் நட்சத்திரங்களை வெறுமையோடு கண்டு கொண்டிருக்க, பட்டு இந்த ராத்திரி நேர குளிர்ல என்ன பண்ற? மென்மையான அக்கறை கொண்ட குரல் ஆதிரனிடமிருந்து கேட்கவே பார்வையை மீட்டெடுத்தாள். பாத்தி, நீங்களா? இன்னும் தூங்கலையா? ஏய், என்ன நீயும் ஆதித்ய மாதிரியே வாத்தின்னு சொல்லிக்கிட்டு, நான் ஏதோ சும்மா சரி சொல்லிக்கோன்னு சொன்னதுக்கு அதையே பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எனக்கு வாத்தியார் தானே, அதான். இது நல்லா தானே இருக்கு. சரி, அப்போ வேற எப்படி கூப்பிட? என் தங்கச்சியும் உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கான், அதனால உறவுப்படி பார்த்தா நீ என்ன மாமா, அத்தா, மச்சான், என்னங்க இப்படிதானே கூப்பிடணும். இது பெரிய கண்டுபிடிப்பு பாரு. இப்படி கூப்பிட்ட தயக்கமா இருக்க போய் தானே கூப்பிடாமலே பேசிக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள், மனதில் நினைத்தாள். என்ன போட்டு ஏதோ தீவிரமா யோசிக்கிற போல? ஒன்னும் இல்ல. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஏன் தூங்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? சும்மாதான். உங்க பேரண்ட்ஸ் கூட வராம நீங்க ஏன் திடீர்னு நேத்து வந்தீங்க? அதுவா, என்ன ஒருத்தவங்க தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள தேட வச்சு கஷ்டப்படுத்த என் மனசு விரும்பல, அதான் அவங்களுக்காகவே வந்தேன் என்று அவளின் மனம் எதிர்பார்த்ததை அப்படியே கூறி முடித்தான். கேட்டவளுக்கோ மேனி முழுவதும் சிலிர்ப்புதான். தனக்காக வந்தான், தனக்கே பிறந்தது போன்ற எண்ணம். நொடியில் தோன்ற முகமோ தாழப்பூவாய் மலர்ந்து எதிரே இருந்தவனை கொள்ளையடிக்க வைத்தது. ஏகாந்த அமைதி. இருவரும் தனிமையில் தமிழ்ச்செல்வியின் அழகோ அவனை கவர்ந்தெடுத்துக் கொள்ள தலைகுனிந்து கொண்டே நின்றவளை மட்டுமே பார்த்தான். பொக்கிஷம், தனக்கான பொக்கிஷம் மனப்பெட்டகத்துக்குள் அழியாத அச்சாக பதித்து கொண்டே நிற்க, யாராவது வந்தா ஏதாவது நினைச்சுப்பாங்க, நான் கீழே போறேன், தலை குனிந்தவாறு கூறியவளோ விலக முயன்றாள். அதுக்குள்ள போறாளே நினைத்து தாண்டி செல்பவளின் கரம் பற்றி தடுத்து நிற்க, ஒரு ஆண்மகன், அதுவும் தன் மனச்சிறையில் புதைந்தவனின் தொடுகை. முதல் முறையாக சந்தித்த போது நேர்ந்த தொடுதல் கூட ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இன்றோ தயக்கத்தோடு திரும்பி அவனை கண்டாள். நீ எப்பவும் இப்படியே எதிர்பார்த்த எல்லாமே உனக்கு கிடைக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், உன் சந்தோஷத்துக்காக ஒரு நல்ல நண்பனா ஆசானா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் பட்டு. இது வரைக்கும் நீ கடந்து வந்த வாழ்க்கைக்காக, ஆனா இனி அப்படி இருக்காது என்க. அதனை கேட்டு வேகமாய் நிமிர்ந்து அவனின் முகம் கண்டவளோ பின் பட்டென போராடி தன் கரங்களை உருவிக்கொண்டு வேகமாக கீழே சென்றாள். ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி இருக்கட்டும் நினைத்தவனோ அவளை தீண்டிய கரத்தினை ரசித்தவாறு நின்றான். இங்கே தன் அறைக்கு வந்து இருளோடு படுக்கையில் சாய்ந்த தமிழ்ச்செல்வியின் மனமோ காரிருளுக்குள் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாது போனது. இப்போது சில நாட்களாக அழுகை என்றால் என்ன என்பதையே மறந்து இளவரசியாக வலம் வந்தவளுக்கு இப்போது ஆதிரன் கூறிய வார்த்தையை மனதில் பாறாங்கல்லையே தூக்கி போட்டது போன்றிருந்தது. தன் மனம் கவர்ந்து தனித்துவமாக தெரிந்த ஒருத்தன் அப்படியில்லை என நிரூபித்து விட்டானே. அவனும் மற்றவர்களைப் போன்றுதான் தன் மீது பரிதாபத்தால் அனைவரும் பாசம் காட்டி செல்லமாக வளர்க்க, அதை போல்தான் இவனும் என எண்ணிக்கொண்டவளுக்கோ வேதனை தாங்க முடியவில்லை. சிறிய மனம் ஏமாற்றத்தோடு முட்களை கொண்டு கீறிய வலையை உணர்ந்தது. தன்னை சுற்றி ஏன் அனைவரும் இப்படி இருக்கிறார்கள்? பாவம்,
பரிதாபம் என காட்டிய பாசமெல்லாம் நிரந்தரமில்லை என்ற ஆழ்மனது காயம் கொள்ள அழுது கரைந்தாள். தனக்கு பலம் கொடுத்து தூக்கிவிட்டு வரும் பெற்றோர்களைப் போன்றுதான் இவனுமா? அப்படியென்றால் எனக்கு இது வேண்டவே வேண்டாம். என்னை எனக்காக பார்க்கும் உறவினை விட என் மனதினை வருடும் உறவென நினைத்து எதிர்பார்த்து ஏமாந்து போகவே அவளுக்கு விடையாத இரவுதான். மனதிற்குள்ளோ யாரையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத போராட்டம். இந்த வீட்டு பெண்தான் என்றாலுமே ஒரு சில நேரங்களில் மூளையே இல்லை என தட்டி எழுப்பும். இந்த போராட்ட வாழ்க்கை நகர இப்போது இவன் மூலம் மறுபடியுமா? சலித்து போனது உள்ளம். எப்போது நித்திரைக்கு சென்றாள் என்றே தெரியவில்லை. மறுநாள் காலையில் எழுந்திருக்க விழிகளோ அனலாய் எரிவது போன்று தோன்றியது. மேனியோ கனப்பது போன்றே வெப்பமோ அவளை இறுக பிடித்து கொண்டு நின்றது. 2 நாட்கள் அலைச்சல், இரவு முழுவதும் கண்ணீர், தன்னவன் கொடுத்த காயம், மனச்சிதறல்கள், பல நாட்கள் சரியாக தூக்கமில்லாது படிக்கிறேன் என்ற பெயரில் நாட்களை செலுத்தியது. அனைத்தும் ஒன்று சேர்ந்து வாடிய கொடியான அவளை மாற்றியது. அனலாய் கொதிக்கும் தேகத்தோடு தட்டு தடுமாறி குளியலறைக்குள் நுழைந்தாள் தமிழ்ச்செல்வி. நன்றி.